இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ட்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா FD பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு வெனஸ்டே நம்ம மார்க்கெட் எப்படி போயிருக்கு, தொடர்ந்து ஒரு 2 நாளா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் அப்படியே கண்டினியூ ஆகுமா? இப்போ ஒரு வழியா 24,000 சொச்சம்னு தாண்டி வந்துருச்சு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டச் பண்ணி 25க்கு போகுமா, இல்ல மறுபடியும் 23ல பல்ட்டி அடிக்குமா, இப்படிலாம் யோசனையாவே இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ்க்கு என்ன காரணம்? எஃப்ஐஐஸ் விற்கிறாங்களா, வாங்குறாங்களா, இதெல்லாம் பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மார்க்கெட் ஒரு 2 டேஸா நல்ல பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. 24,000 தாண்டி ஜம்ப் அடிச்சு ஒரு வழியா வந்துருச்சு. ரொம்ப நாளா 23க்குள்ளேயே சுத்திட்டு இருந்தது. ஸோ இந்த பாசிட்டிவ்க்கான காரணம் என்ன சார்? எஃப்ஐஐஸ்லாம் இப்போ வாங்க ஆரம்பிச்சுட்டாங்களா, என்ன பண்றாங்க சார்? கண்டிப்பா மார்க்கெட்டோட நிலவரம் அப்படின்றது இப்போ குளோபல் மார்க்கெட்லயும் ஓரளவுக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது பெரிய பெரிய வீழ்ச்சிகள் அப்படின்றதெல்லாம் இல்லாம ஓரளவுக்கு அமெரிக்க சந்தையும் கொஞ்சம் நிதானமா தான் இருக்கு. டவ் ஜோன்ஸ்ல பெரிய அளவு ஏற்றத்துல முடியலாம் கூட ஓரளவுக்கு ஒரு பெரிய நிச்சயமற்ற தன்மை இல்லாம இருந்தது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். S&P 500 நாஸ்டாக் ரெண்டுமே கூட ஓரளவுக்கு சாதகமாக தான் நேற்றுக்கு முடிஞ்சதை பார்க்குறோம். ஸோ அதை ஒட்டி ஆசிய சந்தைகள் அப்படின்போது ஒரு கலந்த துவக்கமாக தான் இருந்ததா பார்க்குறோம். சில சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஹாங்காங் சந்தை, அது மாதிரி சீனாவோட ஷங்கை சந்தை, இதெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருந்தது. மற்றபடி ஜப்பானோட நிக்காய், தைவான் சந்தை, அது மாதிரி காஸ்பின்னு சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தையெல்லாம் கொஞ்சம் இறக்கமாக தான் வியாபாரம் ஆச்சு. அதனால இன்னையோட வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆரம்பிக்கும் போது ஓரளவு இறக்கத்துடன் தான் ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். காலையில கொஞ்சம் ஓப்பனிங் அப்படின்றது கொஞ்சம் வீக்காக தான் இருந்ததா பார்க்குறோம். அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆயிட்டு ஓரளவுக்கு முடியும் பொழுது கொஞ்சம் வலுவாக தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ முடியும் போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80 புள்ளிகள் உயர்ந்து 24,274லையும் ஓரளவுக்கு நல்ல ஏற்றம். நம்ம இதை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது கடந்த சில தினங்களாக அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரிவர்சல் நடந்தது அப்படின்றது நமக்கு 22ஆம் தேதி அன்னைக்கு ரிவர்சல் வலிமையா மேல் நோக்கி திரும்பியது. இந்த திருப்பம் வெள்ளிக்கிழமை நடந்த திருப்பம், அதன் பிறகு திங்கள் அன்று ஒரு கேப் அப் என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு மேல உயர்ந்து துவங்கியது. அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளும் பெரிய ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கு. இதனுடைய ரிவர்சல் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதனுடைய லோ அப்படின்றது 23,263 அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு வலிமையான ஒரு திருப்பம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த லோல இருந்து நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகளுக்கான ஒரு ரிவர்சல் அப்படின்னு கூட நம்ம இந்த இடத்துல எடுக்கலாம். ஆனா இந்த ஏற்றம் அப்படின்றது இப்போ மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்கோர்ஸ் இப்போ ஏன் திரும்பிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கும்போது இதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்றது எஃப்ஐஸ் தொடர்ந்து விற்பவர்களாக இருந்த ஒரு சூழல்ல இருந்து இந்த சில தினங்களாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர்கள் இந்த திங்கள், செவ்வாய் இந்த 2 நாள்ல வாங்குபவர்களாக மாறி இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு சந்தைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட சந்தையினுடைய தற்போதைய ஏற்றம் அப்படின்றது அந்த இறக்கத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு புல் பேக் ரேலி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த இறக்கத்தினுடைய ஒரு ஏற்றமா தான் இப்போதைக்கு நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா மேல இந்த 24,500 அப்படின்ற ஒரு எல்லை மிகப்பெரிய வலிமையான தடுப்பா இருக்கு. இது 24,500 உடைத்தால் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இப்போதைக்கு சந்தையானது ஒரு தற்காலிக ஒரு ஏற்றத்தில் இப்பதான் நம்ம எடுத்துக்கணும். கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியான ஆதரவு நிலையா இப்போ இந்த 24,100 24,100 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் மேல 24,500 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாகவும் இப்போதைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால சந்தை இப்போது ஏறியது அப்படின்றது
இறக்கத்தினுடைய ஏற்றம், அதாவது புல் பேக் ரேலி அப்படின்றத இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ இதோட இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு இப்போ செக்டார்ஸ்லலாம் எதிரொலிச்சிருக்கா? செக்டார்ஸ் எல்லாம் நல்லா முன்னேறி இருக்கா? அதே மாதிரி இந்த ஸ்மால் கேப், மிட் கேப் பங்குகள் எல்லாம் வந்து நல்லா ரீச் ஆயிருக்கா? எப்படி சார்? ஏன்னா ஓரளவுக்கு ம் ஓரளவுக்கு நீங்க கேட்குற மாதிரி எல்லாமே ஒரு ஓரளவுக்கு ரீபவுண்ட் ஆயிருக்குதுன்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இண்டெக்ஸ் ஏறும்போது இண்டெக்ஸ்ன்றதும் முக்கியமான செக்டரோட கான்ஸ்டியூட் தானே. அதனால அப்படி பார்க்கும்போது இதுல இந்த கடந்த சில தினங்களில் சந்தை ஏறும்போது கூடவே வலிமை காட்டியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா பேங்கிங் நம்ம சொல்லணும். வங்கித்துறை மிக வலிமையாக திரும்பியதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வங்கித்துறை நிப்டியை விட சற்றே வலிமை காட்டி வருகிறது அப்படின்றதும், மேல் நோக்கி சந்தை ஏற ஆரம்பித்தால் வரக்கூடிய காலத்துல அதுல வந்து வேகமா ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு வங்கித்துறைக்கு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஆட்டோ அப்படின்றதும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்துக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டதா பார்த்தோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆட்டோமொபைல் செக்டரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் சந்தை எதிர்பார்ப்பு குறைவா இருந்ததும், வரக்கூடிய காலங்களில் இந்த துறைக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனையும் லாபமும் இருக்காது அப்படின்ற மாதிரியான செய்திகள் இருக்கிறதுனால, இந்த கடந்த 2 நாள் திங்கள் செவ்வாயில மார்க்கெட் தாக்கு பிடிச்சாலும் கூட ஆட்டோ செக்டர் இறங்கி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, இந்த இறக்கம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி இறக்கம் தடுத்து நிறுத்தப்பட்டால் அடுத்தடுத்த நாட்களில் ஓரளவுக்கு சந்தை சாதகமா இருந்தால் மேல் நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து ஓரளவுக்கு இப்போ ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்றது இறக்கத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். அதே சமயம் எஃப்எம்சிஜி செக்டர் இவ்வளவு வலுவா இறங்கின ஒரு சூழ்நிலையில இருந்து ரீபவுண்ட் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெள்ளிக்கிழமை ஆகட்டும், திங்கள் செவ்வாய் புதன் இந்த 4 நாட்களுமே மிக அதிகமான வலிமை காட்டி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சின்ன மூவ் இருக்கு, இதுல மேல் நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எல்லாமே கொஞ்சம் மேல போக போக செல்லிங் ப்ரெஷர் வரும். அதுக்கு ஒரு சந்தை தயாரா தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஓரளவுக்கு சந்தைக்கு சாதகமான இருந்த ஒரு துறை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க மெட்டல் செக்டர். ஸோ மெட்டல் செக்டர் கம்பேரிட்டிவ்லி நிப்டியை விட வலுவாக முடிந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சந்தை சற்றே மேலே ஏறினால் இது வந்து மற்ற எல்லா துறைகளை விட வலிமையாக ஏறுவதற்கான வாய்ப்பு நம்ம அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் இப்ப சந்தையில வந்து இந்த கொஞ்சம் ஏற்றமா இருந்த ஒரு சூழலையும் கூட எது கொஞ்சம் வலிமை குன்றி காணப்படுகிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கும் போது, இவ்வளவு நாளா ஐடி வந்து நல்லா ஏறிட்டு இருந்தது இல்லையா, அதுல இன்னைக்கு லாபத்தை எடுக்கிற நோக்கத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஆக்சுவலா வெள்ளிக்கிழமையில இருந்து திரும்பும் போது மடன்னு ஏறிடுச்சு. இன்னைக்கு என்ன கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அதுல நடக்கிறதா நம்ம பாக்குறோம். மிக வலிமையான ஒரு செக்டரா இன்னும் இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த இறக்கங்கள் எல்லாம் இதில் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பா தற்காலிகமாக நம்ம பார்க்கலாம். இருக்கிறதுலே பெஸ்ட் செக்டார் அப்படின்னு சொன்னா ஐடி தான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி இருக்கிறதுன்றத நம்ம வந்து நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. அடுத்தது ஃபார்மா வந்து இன்னமும் வலிமை குன்றிதான் காணப்படுகிறது. வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு திரும்பினாலும் கூட திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு பார்க்கும்போது படிப்படிப்படியா மீண்டும் தன்னை இறக்கத்திற்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ மிக வலுவிழந்த துறையாக நம்ம ஃபார்மாவை சொல்ல வேண்டிய இடத்துலையும் வலு கூடிய துறையாக நம்ம வந்து இப்போதைக்கு இன்னைக்கு நடந்த பேசிஸ்ல வங்கித்துறையும் அதே மாதிரி மெட்டல் உலோகத்துறையும் வலிமை காட்டி கொண்டிருப்பதா பார்க்கிறோம். நீங்க மிட் கேப் ஸ்மால் கேப் பத்தியும் கேட்டிருந்தீங்க. எப்பவுமே மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே ஏறினா கடகடன் ஏறும், இறங்கினா அதே மாதிரி இறங்கணும் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ அந்த வகையில அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரீபவுண்ட்ல கூடவே மிக வலுவான ரீபவுண்ட் ஆனது மட்டுமல்லாமல் மிட் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் ஆனது இன்னைக்கு நிப்டியை விட அதிக வலிமை காட்டி நின்று கொண்டிருக்கிறது. அதனால சந்தை கொஞ்சம் தாக்கு பிடிச்சதுன்னா மிட் கேப் பங்குகள் ஓரளவுக்கு புதுசா ஒரு ரவுண்டு அது வந்து மேல் நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் எனக்குரிய சந்தை வந்து சும்மா கொஞ்சமா ஏறின ஒரு சூழ்நிலையில 0.3% அப்படின்னு ஏறிச்சு அப்படின்னா ஸ்மால் கேப் இன்னைக்கு எப்படி ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.3% என்ற அளவிற்கு மிகப்பெரிய வலிமை காட்டி கொண்டிருக்கிறது. அதனால இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செக்டார் அப்படின்னு நம்ம பொதுவாக எல்லாம் சொன்னாலும் கூட இந்த லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்ல சொல்லும் போது ஸ்மால் கேப் முதல் இடத்துலையும் மிட் கேப் 2வது இடத்துலையும் லார்ஜ் கேப் 3வது இடத்துலயும் இருக்கதா சொல்லலாம். ஓகே சார். ஸோ எல்லாம் எப்படி தலைகீழா வந்து வந்திருக்காங்களா? அந்த மாதிரி இருக்கு. ஓகே சார். கோல்டு வந்து இப்போ ஏறிக்கிட்டு இருக்கா, இறங்கிக்கிட்டு இருக்கா? என்ன நிலவரம் சார் கோல்டு சில்வர்லாம்? எப்பயுமே கோல்டு நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குளோபல் சிச்சுவேஷன் அப்படின்றதா இதுல மேஜர் இம்பாக்டா இருக்கிறத நம்ம பாக்குறோம்.
அது குறிப்பா இப்ப வந்து இஸ்ரேலுக்கும் அந்த பக்கத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெஜ்புல்லா யா ஸோ ஓரளவுக்கு அந்த சண்டைக்கு ஒரு சீஸ் ஃபயர் அப்படின்றது இப்ப லெபனான் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். ஸோ அதனால என்ன நடக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது ஓரளவுக்கு இது வந்து என்ன நடத்தலாம், இந்த சீஸ்ஃபயர் வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்றது எப்படி இருக்கலாம், கொஞ்சம் சாந்தமாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது அப்படின்னு சொன்னா கோல்டு இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றதா நம்ம இந்த இடத்துல ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா எப்பெல்லாம் நிச்சயமற்ற தன்மை அதிகமாக இருக்கிறதோ அப்பெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டோட விலை ஏற ஆரம்பிக்கும். இப்போதைக்கு கோல்டு பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் யுஎஸ் பிரசிடென்டா ஜெயிச்ச பிறகு மடமடன் இறங்க ஆரம்பிச்சது. நான் எம்சிஎக்ஸ்ல டிசம்பர் கோல்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். 10 கிராம் தங்கம் 24 கேரட்டு. இது வந்து ஒரு உச்சமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபரோட எண்டுல என்ன தொட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 79,775 10 கிராம் தங்கம் 24 கேரட்டு எம்சிஎக்ஸ் டிசம்பர் கான்ட்ராக்ட். அந்த 79,775 இருந்து மடமடன் கீழே சரிஞ்சது. சரியும் போது அதனுடைய லோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73,300. இந்த இறக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு 6,000 புள்ளிகளை கிட்ட இறங்கினது நம்ம பார்த்தோம். ஆனா அதுல இருந்து மீண்டு எழுந்து அந்த நம்ம சொன்ன அந்த 73,200 இந்த ரேஞ்சில இருந்து மீண்டும் எங்க வந்துடுச்சு, 77,000 வந்துச்சு, 77,600. ஆக இப்ப மேல ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் மைய பகுதியில இருந்து கொண்டிருக்கு. இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை கோல்டு ஆனது இதனுடைய எம்சிஎக்ஸ் விலை சொல்றேன் 74,500 இப்ப எங்க இருக்கு, 75,500 இருக்கு. ஒரு 1000 புள்ளிகள் குறைஞ்சு கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இறக்கம் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இறக்கங்கள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டே வரலாம் அப்படின்றதும், ஏற்றத்தின் போது வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த அசட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மேலே ஏறும்போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வருது. அதனால வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீண்டகால முதலீட்டாளர்கள் டிப்பு வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிங்க. அதே சமயம் நீண்டகால அடிப்படையில ஏற்றத்தில் தான் இருக்க போகுது. ஆனால் இடைக்காலத்தில் ஒரு இறக்கம் வர வாய்ப்பு. ஓகே சார். ஸோ கோல்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓவராலா நம்ம மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் பேசியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்க. சார் நம்மளோட எஸ்எஃப்எல் கிளாஸ் வந்து அடுத்து வரப்போகுது இல்லை சார்? ஆமாம், வர திங்கட்கிழமை அன்னைக்கு எஸ்எஃப்எல் வகுப்பு இருக்கு. இது ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றது எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிஹேவ் பண்றாங்க, அவங்களுடைய பையிங் டெசிஷன் செல்லிங் டெசிஷன் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத ட்ராக் பண்றதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. இது காலையில் 9 மணிலேருந்து 11 மணிக்கு லைவ் மார்க்கெட்டே நம்ம ஸ்டடி பண்ண போறோம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங், டே ட்ரேடிங் அந்த மாதிரி எல்லா வகையான ஆக்டிவிட்டிஸ்க்கும் ஈவன் அவங்க டெரிவேட்டிவ்ஸ்ல இதை கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். ஏறக்குறைய அந்த ஒர்க்கிங் பீப்புளுக்கு ஏதுவாக ஸோ அவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸும் கொடுக்கப்படும். அதே சமயம் 2 சாட்டர்டே மார்னிங் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு கான்செப்ட் பிரீஃபிங் இருக்கும். அதனால ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலும் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் இருக்கு. இது வந்து கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி பண்ணும்போதே அவங்க டெசிஷன் எடுக்கலாம், அவங்க ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே சார். ஸோ இந்த எஸ்எஃப்எல் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட ஊர், பேர், கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைன்னா இமீடியட்டாக கால் கூட பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் எதுக்காக பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கால் பண்ணி சப்போஸ் எடுக்க முடியல அப்படின்ற டைமில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டுனாலும் உங்களுக்கு வந்து மெசேஜ் இருக்கும் அப்படின்றனால தான் வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறோம். பட் உங்களுக்கு பெஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு விட்டு எனக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை கால் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 rupees தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 minutesலயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 click மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.